அண்மைச் செய்தி. டிட்வா புயல் காரணமாக சென்னையை அடுத்த கோவளம் கடற்கரையில் கடல் அலைகள் கடும் சீற்றத்துடன் காணப்படுகின்றன. டிட்வா புயல் சென்னையை நெருங்கி வரும் நிலையில் கடல் சீற்றம் அதிகரித்து வருகிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், விவரங்களை பகிரலாம். நகர்வு வேகம் கூடியிருப்பதை சற்று முன்பாக பார்த்தோம். மணிக்கு ஒரு 6 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் என்பதாக இருந்த அதனுடைய நகர்வு வேகம் 12 கிலோமீட்டராக உயர்ந்திருக்கின்றது என்ற செய்தியை சற்று முன்பாக பார்த்தோம். இதனிடையே தற்பொழுது சென்னையினுடைய தென்பகுதி கடற்கரை முழுவதுமாகவே அலைகளுடைய சீற்றம் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. டிட்வா புயலை பொறுத்தவரை வட தமிழக கடலோர பகுதிகளை நெருங்கி வந்துவிட்டதன் காரணமாக கடலோர பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மையச்சூழல் குறைந்திருப்பதன் காரணமாகவே தற்பொழுது மழையினுடைய தாக்கமும் புயலினுடைய தீவிரத்தன்மையும் சற்று குறைவாக இருக்கக்கூடும். கடலிலேயே அது செயலிழந்து விடும் புயல் என்ற நிலையிலிருந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அது செயலிழக்கக்கூடும் என்றெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். என்றாலும் கோவளம் உட்பட இங்கிருந்து மாமல்லபுரம் வரை இருக்கக்கூடிய சென்னையினுடைய அனைத்து தென்பகுதி கடற்கரையும் தொடர்ந்து சீற்றத்துடன் காணப்படுகின்றன. அலைகளுடைய சீற்றம் என்பது அதிகரித்த வண்ணமாகவே இருக்கின்றது. காவல்துறையினர் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அங்கே வரக்கூடிய பொதுமக்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படாத வகையில் அவர்களை உடனுக்குடன் திருப்பி அனுப்பும் பணியிலும் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றார்கள். கோவளம் உட்பட அனைத்து கடற்கரையிலும் காற்றினுடைய வேகமும் தற்பொழுது அதிகரித்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியிலே அடிக்கடி மழை பொழிகின்றது. அதன் பிறகு உடனடியாக வெயில் அடிக்க தொடங்குகின்றது என்று வானிலை நிலவரமும் மாறி மாறி அமைந்து வருகின்றது. கோவளம் உட்பட மாமல்லபுரம் வரை இருக்கக்கூடிய அனைத்து கடற்கரையுமே டிட்வா புயல் தொடர்ந்து சென்னையை நோக்கி நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் அதனுடைய காற்றினுடைய தீவிரத்தன்மை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அவ்வப்பொழுது மழை பொழிவும் இருந்து வருகின்றது. அலைகளுடைய சீற்றம் அதிகரித்திருக்கின்றது. டிட்வா புயலினுடைய அந்த சுழற்சியிலே தரை காற்று காரணமாக ஒரு சிறிய பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் சொல்லியிருந்தார்கள். எனவே புயலினுடைய சூழல் என்பது முழு அளவில் இல்லை. அதில் ஒரு சில உராய்வு காரணமாக தரைப்பகுதி காற்றினுடைய உலர் காற்று உள்ளே சென்றதன் காரணமாக புயலினுடைய தீவிரம் குறைந்திருப்பதாக சொல்லியிருந்தார்கள். என்றாலும் கோவளம் உட்பட அனைத்து கடற்கரையிலும் இன்று காலை இருந்ததை விட தற்பொழுது அந்த அலைகளின் தாக்கம் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. மேலும் இது பிற்பகலுக்கு பிறகு அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில்தான் மீனவர்கள் தங்களுடைய படகுகளை கரைகளில் பாதுகாப்பாக நிறுத்தி இருக்கின்றார்கள். காவல்துறையினர் தொடர்ந்து ரோந்து பணி மேற்கொண்டு பொதுமக்கள் யாரும் கடற்கரைக்கு வராத வகையிலே கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தகவல்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.